ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். ஒரு ஆரஞ்சு கலர் சாரீக்கெலாம் இந்த மாதிரி ஜெரிபுலா ஃப்ளவர் வந்து மேட்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். மல்லிகைப்பூ கூட ஜெரிபுலா ஃப்ளவர் வச்சு நீங்கள் எப்படி கட்டினாலுமே ரொம்ப ஹைலைட்டாக தெரியுங்க. பார்டர் லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 வரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பின் பண்ணுறதுக்கு அளவாக கேப் விட்டுட்டு ஒரு உள்ள நூல் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்றி சுற்றி முடிச்சு போட்டு கட்டி விட்டுறணும். ஒரு 2 முடிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சின்ன நூல் வந்து விட்டுருப்போம் இல்லைங்களா, அதையும் அந்த நூல்களில் இருக்கிற நூலை சேர்த்துன மாதிரி ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பார்டர் லேஸ் இல்லை அப்படின்னா வாழைநார் வச்சுருந்தாலும் கட்டலாங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராலாம் இருக்கும் இல்லைங்களா, பேப்பர் ஸ்ட்ரா, அது வச்சும் கட்டலாங்க. இப்போ அந்த முடிச்சுக்கு மேலேயே வந்து ஜெரிபுலா ஃப்ளவர் வந்து ஒரு 4 இதழ் பக்கமாக எடுத்துகிட்டு அந்த முடிச்சு மேலே பாதி அளவு அந்த பூ வந்து இருக்கணும் முடிச்சு மேலே. அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக 2 சுற்றி சுற்றி முடிச்சு போட்டுக்குங்க. இதே போல் தாங்க ஒவ்வொரு இதுக்கும் பூ வச்சு சுற்றிட்டு வரணும். ஆனால் முடிச்சு போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் முடிச்சு போட்டால் போதுங்க. இப்போ அடுத்த பூ வந்து மல்லிகைப்பூ வைக்க போகிறேன். இது வந்து டிசைன் பண்ணுறதுல உங்களோட இஷ்டம் தாங்க. ஒரு வரி மல்லிகைப்பூ, ஒரு வரி ஜெரிபுலா ஃப்ளவர் கூட வைக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 செட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வைக்க போகிறேன். 2 மல்லிகைப்பூ வச்சு அதேமாதிரி ஒரு 2 சுற்றி சுற்றி இருக்கேன். இப்போ சென்டராக வந்து ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு திருப்பி ஒரு சுற்றி சுற்றிக்கிறேங்க. வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றணும். சுற்றிட்டு கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விரலில் பின்னாடி பக்கம் அந்த நூலை வந்து லூஸ் விடாமல் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் விடாது, பூ வந்து உதிர்ந்து விழுகாது கீழே. இப்போ நான் ஒரு 5 பூ வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மறுபடியும் ஜெரிபுலா ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். அதாவது முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க. சைடாகவும் வைக்கலாம், கொண்டை சுற்றி வைக்கலாம், எப்படி வேணாலும் இந்த பூ வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 மல்லிகைப்பூ கட்டிட்டு திருப்பி ஜெரிபுலா ஃப்ளவர் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு நிறையா வந்து ஆரஞ்சு கலர் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு பூக்கு இடையிலையும் வைக்கலாங்க. அதாவது 2 மல்லிகைப்பூ ஒரு ஜெரிபுலா ஃப்ளவர் அந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றி மாற்றி கூட வைக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 மல்லிகைப்பூ வச்சு அதுக்கப்புறம் ஜெரிபுலா ஃப்ளவர் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாகவும் ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு 4 இதழ் ஜெரிபுலா ஃப்ளவர் வந்து வச்சு நான் கட்டி விட்டுறேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 பக்கமே அந்த பின் பண்ணுற இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸ் தெரியாமல் இந்த மாதிரி பூவே தாங்க தெரியும். லாஸ்ட்டு பூக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நூல் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்குங்க. இடையில ஃபுல்லாகவே சுற்றிட்டே வந்தால் போதுங்க, முடிச்சே போட தேவையில்லை. இந்த முடிச்சு தெரியாதவங்க கூட நீங்கள் நார்மலாக வந்து நூலில் சுற்றி முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த முடிச்சு கூட போட்டுக்கலாங்க. பூ முடிச்சு தெரியலனா ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குங்க. ஆரஞ்சு கலர் சாரியோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி கட்டி பாருங்கள். பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இதை எப்படி வேணாலும் நம்ம வந்து வைக்கலாங்க. கொண்டை சுற்றி வைக்கலாம், சைடாகவும் வைக்கலாங்க, இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டு ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாங்க. எந்த மாதிரி நீங்கள் வளைச்சிங்கனாலும் பூ வளைஞ்சு நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.